கர்த்தருடைய கொடி இருப்பதில்லை. கர்த்தருடைய கொடி உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய ஆளுகை உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய ஆளுகை உயர்ந்திருக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ தேவனுடைய பார்வையில் the righteousness of God, தேவனுடைய நீதி நீதான். தேவ நீதி நீதான். நீதான் தேவனுடைய நீதி. உன்னை பார்க்கும்போது தேவனுடைய தகுதி உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. அது இயேசுவினால் உண்டானது, சிலுவையினால் உண்டானது. அந்த நீதி உனக்குள் இருக்கும் போது உன்னை சத்துரு மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. உன்னை நீ தரம் தாழ்த்தி பேச தேவையில்லை. நீ அபிஷேகிக்கப்பட்டவர். நீ உனக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிற ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் தரம் குறைக்க தேவன் விரும்பவில்லை. உங்கள் தரத்தை தேவன் உயர்த்த பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறது மெய்தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக உன்னுடைய உண்மை நிலைமையை ஒத்துக்கொள்வதுதான் தாழ்மை. அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து நடக்க அழைக்கல, தேவன் சொல்லுவதை கேட்டு விசுவாசத்தை நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய வழி. விசுவாச அடிச்சுவட்டில் நடக்கிற தேவ பிள்ளைகள் நீதிமான்கள், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். விசுவாச அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அந்த அடிச்சுவட்டில் நடக்கத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். அதுக்குதான் இவனை அழைத்தார். இவனுடைய வீடு சின்னதுன்னு அவருக்கு தெரியும். இவன் சிறியவன், வீட்டில் எல்லாரை விட சின்னவன் என்று தேவனுக்கு நல்லா தெரியும். இப்ப அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறத பாரு. நான் தான் உன்னுடைய மகிமை, நான் தான் உன்னுடைய கேடகம், நான் தான் உன்னுடைய பராக்கிரமம், நான் தான் உன்னுடைய மகிமை நிறைந்த பட்டயம். நீ என்ன பாரு, என்னை விசுவாசித்து போ, நான் உன்னோடு வருவேன். அல்லேலூயா. அதான் கீழே சொல்றார் பாருங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல் நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். நீ சத்ருவை ஜெயிக்கிற நபராயிருப்பான். நீ ஜெயிக்கிற நபர். உன்னை தோற்று போற நகராக இயேசு வைக்கல. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அவர் யாருடைய வாழ்க்கையில் அடிக்கல்லிட்டு கட்டி எழுப்ப ஆரம்பித்தாரோ பாதாளத்தினுடைய வல்லமை அந்த நபரை மேற்கொள்ளாது, ஜெயிக்காது. இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருந்தார். நீ சாத்தானால் தோற்று போவதில்லை. சாத்தானை ஜெயிக்கிற நபராய் நீ இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளே செயல்படுகிறார். ஒரே நபரை அடிக்கிறது மாதிரி ஒரு தேசத்தை அடிப்பேன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த மாதிரிப்பட்ட பவரை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் மேல் வைக்கிறார். நீ வானமண்டலத்தின் பொல்லாதவின் சேனைகளை முறியடிக்கிற நபர். தேவன் உன்னோடு இருப்பதுதான், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதுதான் உங்களுடைய ஜீவன், உங்கள் பலன். கிறிஸ்துவை தள்ளிவிட்டு, கிறிஸ்துவை புறம்பாக்கி விட்டு, கிறிஸ்துவை துக்கப்படுத்தி விட்டு, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிட்டு பேரளவில் கிறிஸ்தவர்களாயிருப்பது பிரயோஜனமற்ற செயல். ஒவ்வொரு வாழ்க்கை எழுந்து போரடிக்கிற ஒரு அனுபவ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாய், அபிஷேக கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாய், ஆராதனை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாய் வரும்போது உன்னுடைய சத்துரு உனக்கு பாதத்தின் கீழாய் இருப்பான். அவன் உன்னை விட்டு பறித்து கொண்ட நன்மைகள் உன் வசமாய் திரும்பி வரும். அன்றைக்கு தாவீது அவன் சத்துரு இவனை விட்டு பறித்து கொண்டு போன அனைத்து நன்மையும் திரும்ப பெற்றுக் கொண்டது போல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னுடைய சத்துருவால் பிடிக்கப்பட்ட நன்மைகள் அனைத்தையும் உனக்கு கொடுத்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் இதுவே. ஆபிரகாமை தெரிந்து ஆசீர்வதித்து அவனை அநேகம் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் மாற்றினது போல், அநேக ஜாதிகளுக்கு மேன்மையை மாற்றினது போல், பெருக பண்ணினது போல் இன்றைக்கு உன்னை பெருக பண்ணுகிறார். உம்முடைய ஒப்பற்ற பிரசன்னம் இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை சத்துருவுக்கு மேலாக உயர்த்தி வைப்பதற்காய் நன்றி, உயர்த்தி வைப்பதற்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உம்முடைய ஜனங்கள் உயர்த்தப்பட்டிருப்பார்களாக. தேவன் சொன்ன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நல் வார்த்தைகள் அனைத்தும் உம்முடைய ஜனத்தின் மேல் பலிப்பதாக, குடும்பங்களில் பலிப்பதாக, வேலையிலே பலிப்பதாக, வீட்டார் மேல் பலிப்பதாக, வீடுகளிலே பலிப்பதாக, ஊழியங்களிலே பலிப்பதாக. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, என்னாலும் ஜெயிக்கிறவர்களா, சாத்தான் மேல் ஜெயம் கொண்டவர்களா, என்னாலும் நிறைந்திருக்க சர்வ வல்லவர் ஜனத்துக்கு கிருபை செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நாமத்தை மேம்படுத்தி கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் மாபெரும் விடுதலை உபவாச நாள் எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் எஸ்.ஏ. ராஜா திருமண மண்டபம், வெட்டூனி மடம், நாகர்கோயில். எல்லா மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் ராஜையா திருமண மண்டபம், கர்மாவிளை, கருங்கல். எங்கள் முகவரி
அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, குமரி மாவட்டம் 629169. ஜெப உதவிக்கு தொலைபேசி இலக்கம் 9444272846. My address, Apostolic Trinity Ministries, Trinity Nagar, near Railway Station, Palliyadi, Kanyakumari District, 629169. For prayer, 9444272846.